தொழுகைக்காக நம்ம எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நல்ல நாளின் பொருட்டினால் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவானாக. நாம் 30 நாட்கள் நோன்பு நோற்றிருக்கிறோம். அந்த நோன்புகளை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. ஆமீன். இந்த நாளிலே நாம் செய்த ஜகாத்துகள் தொழுகைகள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. ஆமீன். அடுத்த ஆண்டும் ரமலான் மாதத்தில் இது போன்ற ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து நோன்புகள் நோக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஈதுல் ஃபித்ர் பெருநாளுடைய தொழுகை முறைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நோன்பு பெருநாள் தொழுகை வாஜிபான 2 ரக்காத்தை அதிகமான 6 தக்பீருடன் கிப்லாவை முன்னோக்கி இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என நீச்சல் கொள்ள வேண்டியது. முதல் தக்பீருக்கு பின்னால் வழக்கம் போல் நாம் சலாமை ஓதிக்கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லக்கூடிய சலாமை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 3 முறை தக்பீர் சொல்லப்படும். அந்த ஒவ்வொரு தக்பீருக்கு இடையிலும் 3ஆம் கலிமாவை நாம் ஓதிக்கொள்வது சிறந்தது. அதற்கு பின்னால் அல்ஹம்து சூரா துணை சூரா ஓதி முதல் ரக்காத் நிறைவு செய்யப்படும். 2வது ரக்காத்தில் அல்ஹம்து சூராவும் துணை சூராவும் ஓதியதற்கு பின்னால் ருக்குவுக்கு செல்வதற்கு முன்னால் 3 முறை தக்பீர் சொல்லப்படும். 4வது தக்பீர் ருக்குவுக்கு செல்லப்படும். அதன் பிறகு தொழுகை முடிந்து குத்பா நடைபெறும். அதன் பிறகு துஆ நடைபெறும். அனைத்து நிகழ்வுகளிலும் ஜமாத்தார்கள் அனைவரும் பொறுமையோடும் அமைதியோடும் இருந்து நிகழ்ச்சி முடியும் வரை அமைதியாக தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை நீதி சொல்லப்படுகிறது. நோன்பு பெருநாள் தொழுகை வாஜிபான 2 ரக்காத்தை அதிகமான 6 தக்பீருடன் கிப்லாவை முன்னோக்கி இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என நீச்சல் கொள்ள வேண்டியது. முதல் தக்பீருக்கு பின்னால் தொழுகையில் ஓதக்கூடிய சனாவை ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்து 3 முறை தக்பீர் சொல்லப்படும். ஒவ்வொரு தக்பீருக்கு இடையிலும் 3ஆம் கலிமாவை ஓதிக்கொண்டு முதல் ரக்காத் நிறைவு செய்ததற்கு பின்னால் 2வது ரக்காத்தில் ருக்குவுக்கு முன்னால் 3 முறை தக்பீர் சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் சஃபுகளை சரி செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பின்னால் சஃபுவை சரி செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் முன்னால தகவல் சொல்லுங்க. எந்திக்கும் போது முன்னாடி ஓகே